மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிகமாக நம்பியதாலேயே அதிகமான ஒரு காயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அடைந்து விட்டீங்க. நீங்க ஒருத்தவங்களை நம்பினால் அது முழுமையாகவே தான் நீங்க நம்புவீங்க. ஆனால் பாதி நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய வாயில் இருந்தும் இதுவரைக்கும் வருவது என்பது கிடையவே கிடையாது. அந்த நம்பிக்கையில் தான் உங்களுடைய உறவுகள் இதுவரைக்கும் உருவானது. முழுமையாக நம்பிக்கை வைத்துத்தான் அனைவரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சேர்த்தீங்க. ஆனால் அந்த சில முக்கியமான நம்பிக்கைகள் ஒரு நாள் உங்களை காயப்படுத்தி அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ரகசியங்களையும் உங்களுடைய வருத்தங்களையும் உங்களுடைய ஃபீலிங்ஸையும் எல்லாத்தையும் நீங்க மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா யாராவது ஒருவர் உங்களை புரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அனைவரிடமும் நீங்கள் அனைத்தையுமே பகிரக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருந்தீர்கள். இருந்தாலும் யாரிடம் போய் எதை கூறினாலும் உங்களை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். இவன் இப்படித்தான், ஏதாவது உன்னை அப்போ சொல்லிக் கொண்டே இருப்பான், இவனை யாருமே மதிக்காதீங்க, இவனை யாருமே கண்டு கொள்ளாதீங்க அப்படின்னு தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் தெரியும். உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலும் அனைவரும் உங்களை இப்படித்தான் வழி நடத்தினார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு வழிகளோ ஒரு கஷ்டமோ என்று வந்தால் ஓடி போய் உதவி செய்வீங்க, மனது ஆறுதலாக நீங்க பேசுவீங்க. ஆனால் உங்களுக்கென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்து மனதாறுதலாக பேசுனீங்களோ அவங்களை உங்களை கேவலமாக இழிவுபடுத்தியும் அவர்களும் உங்களை வார்த்தைகளால் அசிங்கப்படுத்தவா ஆரம்பிப்பார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருந்தது. அதனாலேயே சிலர் உங்களை மதிக்காமல் அப்படியே விட்டார்கள். இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலிகளும் கஷ்டங்களும் அதிகமாகி யாரை நம்புவது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. இப்படித்தான் வாழ்க்கை இருக்கிறது என்று பார்த்தால் உங்களுடைய அன்பு கூட அவமானப்படுத்தப்பட்டது. நீங்கள் அன்பை அளவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். நீங்கள் காதல் பண்ணினால் அதுல முழுமையான ஒரு அன்பை நீங்கள் எப்பொழுதுமே கொடுப்பீங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்களுக்கும் கொடுத்து நீங்கள் உதவக்கூடிய ஒரு நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாக இருந்தீங்க. ஆனால் அந்த காதல் எல்லாராலையும் அந்த ஒரு மதிப்பையும் அந்த ஒரு உணர்வையும் அந்த ஒரு அன்பையும் உங்களைப் போல யாராலையும் அதை கொடுக்க முடியாது. ஆனாலும் நீங்கள் அனைவருக்குமே கொடுத்தீங்க. சிலர் அதனை வீக்னஸாக பார்த்தார்கள். நீங்கள் கேர் பண்ணிய அளவுக்கு அவங்க உங்களை இதுவரைக்கும் மதிக்கவில்லை. உங்களை முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் இல்லை. உங்களை எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறியாகவும் தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டுமே உங்களை இழுத்து விட்டு கொண்டுமே தான் அவர்கள் இருந்தார்கள். உங்களை மொத்தத்தில் ஒரு வேலைக்காரனை போலத்தான் நடத்தினார்கள். உங்களுடைய காதல் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இதுவும் உங்களுக்குள்ள தெரிந்திருக்கும். இருந்தாலுமே நீங்கள் அவர்களின் மீது அதீதமான நம்பிக்கையும் அதீதமான பாசத்தையும் தான் இதுவரைக்கும் நீங்க வெளிக்காட்டினீங்களே தவிர ஒருபோதும் அவர்கள் மீது சந்தேகத்தையோ தேவையில்லாத கோபத்தையோ இதுவரைக்கும் நீங்கள் வெளிக்காட்டியது கிடையாது. அதே மாதிரி பெற்றோரின் மனதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். பிள்ளையாக பெற்றோரின் மீது அதீத பாசமும் கடமை உணர்வும் கொண்டவர்கள் இந்த மீனம் ராசிக்காரங்க தான். ஆனா பிதற்காரகன் சூரியனும் மாத்ருக்காரகன் சந்திரனும் உங்கள் ஜாதகத்தில் சாதகமற்ற வீடுகளில் அமரும் பொழுது பெற்றோர்களுடன் ஒரு அமைதியான மோதல் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உருவாகி இருக்கும். அது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், அல்லது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். உனக்கு வயது ஆகி கொண்டே போகுது, நல்ல வேலைக்கு நீ போகல, இப்படியே இருந்தா எப்படி திருமணம் முடிக்கிறது என்றெல்லாம் உங்களுடைய குடும்பத்திற்குள் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு சூழ்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருந்தார்கள். அவர்கள் உங்களுக்கு பாசம் இருந்தாலும் அவங்களுடைய பழைய காலத்து சிந்தனைகளும் உங்களின் தற்போதைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாத போக்கும் உங்களுக்குள்ள ஒரு இடைவெளியவை இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து அதுவும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் தேடி கொடுத்தது. அவர்கள் உங்களை எப்போதும் குறை கூறிக்கொண்டே தான் இருந்திருப்பாங்க, அல்லது மற்ற உடன் பிறந்தவர்களுடன் ஒப்பிட்டு பேசி உங்களுடைய மனதை காயப்படுத்தி உங்களை தேவையில்லாத மனக்கசப்புகளுக்கும் தேவையில்லாத கவலைகளுக்கும் இதுவரைக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டிருந்த நபர்களும் உங்களுடைய பெற்றோர்களாகத்தான் நிச்சயமாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் கூறுவது என்னமோ உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதைத்தான் கூறுவார்கள். அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் எப்படி என்னை இப்படி கூறலாம், இதற்கெல்லாம் அவர்கள் எப்படி சாத்தியமானது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் நீங்களே உங்களுடைய மனதிற்குள் போட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதனையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இதுவரைக்கும் நீங்கள் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். பெற்றோரை எதிர்க்கும் துணிச்சல் உங்கள் ராசிக்கு இல்லாமல் போவதால் அவர்களின் வார்த்தைகளை எதிர்த்து பேசாமல் உள்ளூர்
உள்ளுக்குள்ள நீங்கள் புழுங்கி அனுபவித்த மன அழுத்தங்களும் மிக கொடுமையானதாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பெற்றோர்களின் பேச்சையும் கேட்டு நடந்து பாருங்கள். அது உங்களுடைய நன்மைகளுக்காகத்தான் அவர்கள் கூறுவார்கள் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்வது உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள திறமைகளை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். சிந்தித்து செயல்படுவதன் மூலம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்த காரியங்களும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதிலும் போதுமான அளவுக்கு வெற்றிகள் குவிந்து உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். உடன் பிறந்தவர்கள் ஆந்தரமாக மாறுவாங்க. உங்களை இதுவரைக்கும் எதிர்த்து பேசியவர்கள் இப்பொழுது உங்கள் பக்கம் திரும்புவார்கள். அவர்களினால் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து எல்லாமே நல்லதாகவே மாறும். எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறி விடுவீங்க. எழுத்து சார்ந்த துறைகளில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அந்த ஒரு முன்னேற்றங்களினால் எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும். கலை சார்ந்த துறைகளில் அனுபவங்கள் பிறக்கும். அனுபவங்கள் பிறந்தால் அதனையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவும் உங்களுக்குள்ள நன்மைகளை தான் நிச்சயமா தேடி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாசம் என்பது இப்போது அதிகரிக்கும். 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழலும் 3ஆம் நபர்களின் தேவையற்ற தலையீடுகளும் இனிமே முற்றிலுமாக செயலிழந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகளும் சந்தேக பார்வைகள் மற்றும் தீராத மனக்கசப்புகள் யாவும் மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் பக்குவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நமக்கு என்று யாரும் இல்லையே என்று தனிமையில் ஏங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை துணையே உங்களின் ஆக பெரும் பலமாக பாச மலையாக மாறப்போகிறார்கள். வெளியாட்கள் யாராவது உங்களுடைய குடும்பத்திற்குள் குழப்பங்களை விளைவிக்க முயன்றாலும் உங்கள் இருவரின் ஒற்றுமைக்கு முன்னால் அவர்கள் தோற்று ஓடுவார்கள். பழைய கசப்புக்களை மறந்து கட்டி தழுவி புதிய காதலோடு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய உன்னதமான காலகட்டம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். 5ஆம் வீடாகிய புத்திரஸ்தானத்தின் மீது குருவின் சுப பார்வையும் பூர்வ புண்ணிய பலன்களும் கூடி வருவதால் பெற்ற பிள்ளைகளாலேயே நீங்கள் பெரும் மகிழ்ச்சியையும் சமுதாயத்தில் கௌரவத்தையும் இப்பொழுது பெற போறீங்க. படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி உங்களுடைய பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் அசாத்திய வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உயர்கல்வி மற்றும் வேலைக்காக அவங்க வெளிநாடு செல்ல முயன்ற முயற்சிகள் இப்பொழுது கை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைந்து உற்றார் மெச்சும்படி சுபகாரியங்கள் நடக்கும். பெற்றோரை கலங்கடித்த பிள்ளைகள் இனிமே உங்களை ஒரு தெய்வத்தை போல கொண்டாடி மகிழ்வார்கள். 4 பேருக்கு முன்னால் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க நீங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சமுதாயம் உங்களை பாராட்டும் அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாகவே தேடி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் வந்துவிட்டது. இதனை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்தி பாருங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது நடக்கா இல்லையோ என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.